ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 22/12/2025 திங்கட்கிழமை பாக்கியத்தாரா கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங்னு பார்த்துடலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட், நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் இதே 4th வீக்கு ஒன் டே பாக்கியத்தாராவோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 769 மாதிரி வந்திருக்கு. அண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து 465. நேற்று ரிசல்ட் வந்து 869. நேற்று வந்து நான் பப்ளிக் வீடியோ போஸ்ட் பண்ணலை, போஸ்ட் தான் கொடுத்துருந்தேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் போன மாதத்தோட பேரு போன வாரத்தோட பேரில் வந்து பிசி பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி ஒரு பேர் கொடுத்துருந்தேன் அதுலேயும் நேற்று கொடுத்துருந்த பேரில் 69 நம்பர் பிசி வந்து பாஸ் ஆகிருந்தது. யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் நம்மளோட கெஸ்ஸிங் தனிப்பட்ட முறையில் வந்துட்டுருக்கு. டெய்லி வந்து நம்மளால் பப்ளிக் வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க, மெம்பர்ஷிப் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு போன மாதம் இதே வாரம் எப்படி வந்திருக்குன்ற கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு நம்மளோட சிங்கிள் ஷாட் பார்த்துட்டு ரெகுலராக கொடுக்குற பேர் நம்பர்ஸ் வந்து ஒரு 2 வாரம் தொடர்ந்து வந்து பேர் நம்பரில் வந்து எப்படி வந்து ரிசல்ட் வந்திருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைக்கூட பேர் நம்பரும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவாங்க. லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 769, அடுத்த வாரம் 060, அடுத்த வாரம் 880, போன வாரம் 465, நேற்று சண்டே ரிசல்ட் 869. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து இந்த லைக்கு இமோஜி எதாவது கொடுத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது. வீடியோ வந்துட்டு நம்ம கொடுக்குறது கால்குலேஷன் கிளியராக புரியுதுன்றது வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பிடிச்சத ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஏதாவது வந்து ஒரு இமோஜி போட்டு விடுங்க. இப்போ வந்து போன மாதம் இதே வாரம் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 769 வந்திருக்கு இல்லையா? அது எப்படி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு முதல் நம்பரை மெயின் ரூட்டில் வந்து ஃபஸ்ட் நம்பர் அந்த வாரத்தோட நம்பரை மார்க் பண்ணிடுவோம். நம்ம வந்து சண்டே 190 வந்திருக்கு. க்ளூ நம்பரோட பிசி வந்து 51. இங்கே 51க்கு கண்டினியூஷன் நம்பரில் 62, 63ன்னு முடியாமல் 64ன்னு போய் முடிஞ்சிருக்கு. அப்படி தான் ரெகுலராக வந்து ஒரு வாட்டி மேட்ச் ஆகி போவோம். 62, 63ன்னு முடியும். போன வாரம் அப்படி தான் முடிஞ்சிருக்கு, அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ 64 நமக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட் பாருங்கள், 264. இந்த 64ல் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். ஒன்று 14ன்னு வரணும், இல்லைன்னா 69ன்னு வரணும். 69 வந்துடுச்சு. இந்த 2 வந்து நமக்கு பவரில் 7ன்னு வந்துடுச்சு. 769 ரிசல்ட். ஓகே, இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நேற்று 869க்கு க்ளூ நம்பரோட பிசி 25. அப்போ இந்த 25க்கு அடுத்து 36, 37, 38ன்னு போய் முடியணும். போன மாதம் ரூட்டு போய் முடிஞ்சால் 38ன்னு முடியணும். 38க்கு வந்து நமக்கு அங்கே வந்து 64க்கு 69 வந்துச்சு. அப்போ இங்கே 38க்கு இந்த 38 எப்படி வரும்? ஒரு 38 டைரெக்டாக வரலாம், அல்லது வந்து போன மாதம் ரூட்டு வந்ததுன்னா 33ன்னு வரணும். ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆனால் 88ன்னு வரணும். இந்த 88, 33, 83 இதெல்லாம் வந்து நிறையா வந்து நமக்கு டோட்டலாக வந்து வந்திருக்கிறதுனால இந்த 38 அல்லது இது வந்து டோட்டல் பவரில் 83 இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஏ போர்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 2 வந்து பவரில் 7ன்னு வந்துச்சு போன மாதம். அப்போ நமக்கு இங்கே 4 இருக்குது. ஒரு 938ஓ 983ஓ வந்து போன மாதம் ரூட்டில் வரலாம். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். போன மாதம் ரூட்டில் கொடுக்குற ஒரு சிங்கிள் நம்பர் இது தான். இது இல்லாமல் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சண்டே வந்து 682, க்ளூ நம்பரோட பிசி 43. 43க்கு அடுத்து 54, 54க்கு அடுத்து நமக்கு 65 அல்லது 66ன்னு முடியணும். ஆனால் 65னே முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு 3 டிஜிட் பாருங்கள், 465 நமக்கு ரிசல்ட்டு 465. இப்போ இந்த ரூட்டு போச்சுன்னா 25, 36, 47ன்னு சிம்பிளாக முடியணும். 47 உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது வந்துச்சுன்னா இது லாஸ்ட் வீக் ரூட்டு.
47 வந்துச்சுன்னா 647 போன வாரம் லாஸ்ட்டு 3 டிஜிட் கால்குலேட்டரில் வந்து 3 டிஜிட் டேரெக்டாக பாஸ் ஆச்சு. அந்த ரூட்டில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து போன வாரம் ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த வாரம் 060 வந்திருக்கு. அதுக்கு வந்து குழு நம்பரோட பிசி 33. இங்கே 33க்கு 22 கால்குலேஷன், அது 32 கால்குலேஷன், 32 30 நம்ம எல்லாமே எடுப்போம். 32 கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. 60க்கு 65ன்னு வந்திருக்கு. இப்போ இங்கே 25க்கு 22 எடுத்தோம்னா 47 நம்ம எடுத்துட்டோம். 32னா 57 வருது. 57க்கு ஒரு 50, அங்கே வந்து 65 60 ஆன மாதிரி 57க்கு ஒரு 52ன்ற நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 452ன்ற மாதிரி வரலாம். ஓகே, இந்த 4 நம்பர் தான் வந்து என்னோடய கால்குலேஷனில் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இது இல்லாமல் சி போர்டு மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம பேர் நம்பர்ஸை பார்த்துருவோம். இங்கே சி போர்டு 1 நமக்கு வந்து -1 ஆச்சுன்னா 0 இல்லை 5 வரணும். ஆனால் -2 ஆகி 9ன்னு வந்திருக்கு. அடுத்த வாரம் பாருங்கள் 3, அங்கே வந்து 0, இங்கேயும் மேட்ச் ஆகலை. 3 ஒன்று 8ன்னு வந்துருக்கணும். ப்ளஸ் ஆனால் 4ன்னு போகும், மைனஸ் ஆனால் 2ன்னு போகும். ரெண்டுமே வரல. அதுக்கடுத்த வாரம் 1 -1ல் 0 இல்லை 5 வரணும். 0 வந்துருக்கு. போன வாரம் பாருங்கள் 3க்கு -1 பண்ணால் 2, +1 பண்ணால் 4, ரெண்டுமே மேட்ச் ஆகலை. இப்போ நமக்கு இங்கே 5 இருக்குது. 5லேருந்து மைனஸ் போனால் 4, ப்ளஸ் போனால் 6. நமக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து இன்றைக்கி மேட்ச் இல்லை. மைனஸ் போனால் 4க்கும் வந்து சி போர்டில் 4 மேட்ச் ஆகலை. ப்ளஸ் போனால் நமக்கு வந்து 6 மேட்ச் ஆகலை. நான் -2 போனால் 3 வரும். 3க்கு நமக்கு 8 அல்லது 3 இருக்குது. ப்ளஸில் வந்து 6க்கு அடுத்து 7 போனால் 7ம் இருக்குது, 2ம் இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கோட டோட்டல் கெஸ்ஸிங்கு. இப்போ வந்து பேர் நம்பர்ஸில் போன மாதம் கடைசி 2 வாரம் வந்த பேர் நம்பர்ஸ் வந்து எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். கடைசி 2 வாரம் இந்த 880 வந்தது இல்லையா, இந்த இதுக்கு வந்து பேர் நம்பர் பார்த்திங்கன்னா 08 53 80. இது வந்து நான் கால்குலேஷன் எடுத்த பேர் நம்பர் 2 வாரத்துக்கு முன்னாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 80 பாஸ். ரிசல்ட்டு 880. 4 டிஜிட் வந்து 7880ன்னு வந்தது. ஆல்மோஸ்ட் வந்து இதில் 3 டிஜிட்டே இருக்குது. ஓகே, போன வாரம் 465ஓட பேர் நம்பர் வந்து போன வாரம் 65 10 47. இது போன வாரத்துக்கு கால்குலேஷனோட பேர் நம்பர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிசி 65 பாஸு, ஆல்மோஸ்ட் 4 இருக்குது, 465, 3 டிஜிட் பாஸ் ஆகுது. இப்போ இன்றைக்கோட பேர் நம்பரை க்ரீன் கலரில் எழுதிடுறேன். இன்றைக்கி 67 12 49. இது இன்றைக்கோட பேர் நம்பர். இதுலேருந்து 3 டிஜிட்டு பிசி, 4 டிஜிட் எது வேணால் வரலாம். மினிமம் வந்து பிசியாவது வரும். ஓகே, அதனால் இந்த 67 12 49க்குள்ளேருந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுற நம்பரை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். வந்து இப்போ வந்து இன்றைக்கோட சிங்கிள் ஷாட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து இதில் தான் வந்து நமக்கு வந்து 983 938 வந்ததுனால நீங்கள் சிங்கிள் ஷாட் நம்பரை வந்து 938 வரலாம். ஓகே, ஆனால் பேர் நம்பருக்குள்ளே வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது 67 12 49 இருக்கிறதுனால இந்த 647ன்ற நம்பர் பேர் நம்பருக்குள்ளேருந்து வந்தால் வரது வாய்ப்பு. ஏன்னா 67 இருக்குது, நமக்கு 67 இங்கே இருக்குது, 4 இருக்குது, எப்படி வேணால் வரலாம். ரெசிங்கில் வர நம்பரை மேட்ச் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணிடுங்க. இந்த பேர் நம்பர்ஸ் நான் ஏற்கனவே 2-3 வாட்டி சொல்லியிருந்தேன். பேர் நம்பர்ஸ் வேணும்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். நான் பேர் நம்பர்லேருந்து நமக்கு வந்து ஒரு பிசி கிடைக்கும்போது கூட அதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.